பாட்டிஸ்ட் ஆட்சியில் பிடலுக்கு 15 ஆண்டு காலம் சிறை என்றதும் பற்றி எரிந்த மக்களின் புரட்சி நெருப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் 2 ஆண்டுகளில் சிறை கதவு திறந்தது. சிங்கம் வெளியே வந்தது. அந்த சிங்கத்துக்கு ஒரு சிறுத்தை துணை சேர்ந்தது. அவர் பெயர்தான் சேக்குவார். கியூபா சின்னஞ்சிறிய நாடு. ஆயிரக்கணக்கான தீவுகளை கொண்ட அழகிய தேன்கூடு. தேன்கூடு என்று ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? தெரியாமல் அமெரிக்கா கை வைக்கும் போதெல்லாம் கொட்டிவிடும் தேனீக்கள் கியூபாவின் மக்கள். அந்த கூடு காக்கும் காவல்காரன் தான் பிடல் காஸ்ட்ரோ. நல்வாழ்வு சட்டங்கள் பலவும், மக்கள் நலம் பெருக்கக்கூடிய சாதனைகள் பலவும், இல்வாழையும் துறந்து லட்சியத்துக்காக வாழ்ந்திடும் காஸ்ட்ரோவின் புகழ்மிகு வரலாற்றின் பொன்னேடுகளாய் புதிய புதிய பக்கங்களாய் புரண்டு கொண்டே இருக்கின்றன. வெள்ளி விழா ஐநா சபைக்கு நடந்தபோது பல நாடுகளின் தலைவர்களுக்கு மத்தியில 32 வயது நிரம்பிய சிவப்பு நட்சத்திரமாய் முதுபெரும் தலைவர்களால் பாராட்ட பெற்றவர் பிடல் காஸ்ட்ரோ. முதற்கட்டமாக ஸ்பெயின் நாட்டின் காலனி கியூபா, அடுத்த கட்டம் அமெரிக்காவின் காலுக்கு அணியாக ஆக வேண்டும் கியூபா என்று ஆதிக்க புரியினர் முனைந்தபோது அதுதான் முடியாது, அந்த காலையே முடக்குவோம் என்று மக்களை திரட்டினார் பிடல் காஸ்ட்ரோ. மலைப்புற்ற ஏகாதிபத்தியவாதிகள் பின்னங்கால் பிடரையால் இடிபட ஓடினர் என்றால் அது பிடல் காஸ்ட்ரோவின் உறுதிக்கும் அவரை பின்பற்றும் மக்களின் மகத்தான சக்திக்கும் பின்பலமாய் மார்க்சின் தத்துவம் இருப்பதற்கு அடையாளம். இதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதை. இந்த கவிதையை மொழிபெயர்த்து பிடல் காஸ்ட்ரோ அவர்களிடம் தரப்பட்டு அதை தன்னுடைய மேசை மீதே வச்சிருந்தார் என்று தலைவர் சொன்னார். அப்படிப்பட்ட உலக தலைவரான பிடல் காஸ்ட்ரோ அவருடைய 100ஆண்டு விழாவில் பங்கேற்பது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். உலகின் பல நாடுகளில் புரட்சி நடந்திருக்கு. எல்லா புரட்சிகளும் வெற்றி பெற்றதில்லை. சில புரட்சிகள் தான் வென்றுள்ளன. சில புரட்சியாளர்கள் ஆட்சி அமைத்துள்ளனர். அப்படி ஒரு புரட்சி நடந்து அந்த புரட்சி வெற்றி பெற்று புரட்சியே தொடங்கியவரே ஆட்சியில் அமர்ந்து வெற்றிகரமாக பல்லாண்டு காலம் ஆட்சியும் அமைத்து அந்த போரையும் அந்த பேரையும் புகழையும் 100 ஆண்டு காலம் தக்க வச்சிருக்காருன்னா அது பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் தான். 17 ஆண்டு காலம் கியூபாவின் பிரதமர், 32 ஆண்டு காலம் கியூபாவினுடைய ஜனாதிபதி என அமெரிக்க நாடு விதித்த பொருளாதார தடைகளையும் வென்று கியூபா நாட்டை வளர்த்து காட்டினார் பிடல் காஸ்ட்ரோ. என்னை நீங்கள் கைது செய்யலாம், அது எனக்கு பொருட்டல்ல, வரலாறு என்னை விடுதலை செய்யும்னு நீதிமன்றத்தில் சொன்ன பிடல் காஸ்ட்ரோ அவர்களை வரலாறு விடுதலை மட்டும் செய்ய கொண்டாட வச்சிருக்கு. பிடல் காஸ்ட்ரோவும் சேக்குவாரும் உலகில் அனைத்து புரட்சியாளர்களுக்கு வழிகாட்டியா நம்பிக்கை நட்சத்திரமா திகழ்கிறாங்க. மார்க்சும் ஏங்கல்ஸும் இருந்தது அறிவு நட்பு. பிடலுக்கும் சேக்குவாருக்கும் இருந்தது புரட்சி நட்பு. ஒரே கொள்கையை தாங்கிய இரு போராளிகள் அவர்கள். உலகின் பல கொள்கைவாதிகளுக்கும் புரட்சியாளர்களுக்கும் இன்றும் அவங்க வழிகாட்டியாக இருக்காங்க. பிடல் காஸ்ட்ரோவின் வரலாறும் முழக்கங்களும் இப்போ உலகம் முழுக்க தேவையா இருக்கு. இந்த கூட்டத்தில் சோசியலிச கியூபாவை காப்போம், ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போம் முழக்கமா முன் வச்சிருக்கீங்க. உலகம் முழுக்க நடைபெறும் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிக்க வேண்டிய நெருக்கடி இப்போ இருக்கு. ஏகாதிபத்திய சதிகளை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுவதல்ல. இந்தியாவுக்கு 50 விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே போன்ற செய்திதான். இதை ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு கடுமையா எதிர்த்தாகும். இது குறித்து வெளிப்படையான பதில ஒன்றிய பாஜக அரசும் பிரதமர் மோடி அவர்களும் பதிவு செஞ்சாகும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 5 சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்து
6வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு நாள் குறிப்பிடப்பட்ட நிலையில எதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையா வரியை உயர்த்தி அறிவிக்கணும்? இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினு ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். அது தொடர்பா இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா பிரதமர் மோடி பதிலே சொல்லல. இது அவருடைய பலவீனத்தினுடைய அடையாளம். ஆனா கியூபாவின் அதிபராக இருந்த பிடல் காஸ்ட்ரோ பலத்தின் அடையாளமா இருந்தார். அந்த நாட்டின் பாதுகாப்பு அரணாக இருந்தார். அந்த நாட்டு மக்களுக்கு காவல் அரணாக இருந்தார். அதனால உலகத் தலைவரின் அடையாளமாக இருக்கிறார். பிடல் காஸ்ட்ரோ அவர்களின் 100ஆண்டு விழாவில அவர் புகழ் வாழ்க 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 என்று வாழ்த்தி ஏகாதிபத்திய சதி செயல்களை எதிர்கொள்ள நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இதே தோழமையுடன் எந்நாளும் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.